டேய் என்ன எலவுடா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இது வந்து பேய் படமா இல்ல காமெடி படமா இல்ல கில்மா படமா அப்படின்ற அளவுக்கு சுத்தமா லாஜிக்கே இல்லாம காரி துப்புற மாதிரி இருக்கிற இந்த ராஜா சாப் படத்தோட ஃபுல் ரோஸ்ட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு திருவிழால கயலானந்திய ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போயிடுறான். டேய் எவன்டா இது அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் ஒன்னு கேக்குது. இது எவன்டா அப்படி சொல்லி பார்த்தா நம்ம பிரபாஸ் டீ கடை பெஞ்ச்ல படுத்துட்டு மூஞ்சி மேல ஒரு கச்சிப்பா போட்டுட்டு அதுக்கு மேல கண்ணாடியை போட்டு படுத்து கிடக்குறாப்ல. யோ டீ வாங்க கூட காசு இல்லாம எவனோ படுத்து கிடக்குறான் போலன்னு சொல்லி காசை போட்டு போயிரு போறாங்க. என்னையா என்ட்ரி இது? இப்ப பூக்களையும் பெண்களையும் கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணை மூடிட்டு ஒருத்தனை அடிச்சு அப்படியே பறக்க விடுறாரு. இப்படி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த வாய் தான் அந்த படத்துல கிட்டத்தட்ட 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி கில்மா எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாப்ல. அது இல்லாம பொண்ணுங்களை பார்த்தாலே போதும் இவர் லுங்கிய கழட்டிடுவாரு. கழட்டிட்டு காலை அகட்டிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாரு. தெருவுல இருக்கிற ஆன்டிஸ்ங்க இந்த படத்துல வர 3 ஹீரோயின்களும் வச்சு ஒரு கில்மா சாங் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த படத்தோட ஓப்பனிங்ல பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டயலாக் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அட வெக்கம் கெட்டவங்களா. இவங்க தான் பிரபாஸோட பாட்டி. இவங்க 1960லே வந்து அவங்க புருஷனை வந்து தொலைச்சிட்டாங்களாம். அதாவது பிரபாஸோட தாத்தாவை வந்து தொலைச்சிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா அவங்க புருஷனை தேடிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலயே வந்து எல்லாமே பண்ணிட்டு காணாம போயிட்டானா. அவன் காணாமலாம் போல, நீ வேணான்னு சொல்லி போயிருப்பான். வேற ஏதாச்சும் குட்டியை கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிருப்பான். நீ இன்னும் பைத்தியமாவே இருக்கியா அப்படி சொல்லி அந்த பிரபாஸ் வந்து கேட்காம நான் தாத்தாவை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். முட்டா பையல சார் அவங்க எல்லாம். இப்ப சமுத்திரக்கனியும் பல வருஷமா அந்த காட்டுக்குள்ள அந்த பிரபாஸோட தாத்தாவை வந்து தேடிட்டு இருக்கானாமா. என்னது அவ்வளவு வருஷமா தேடிட்டு இருக்கியா அப்படி சொல்லி ஷாக் ஆனீங்க அப்படின்னா அடுத்து பிரபாஸும் அவங்க டீமும் வந்து ஒரு மலை மேல ஏறி அந்த ஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க தாத்தா இருக்கிற வீடை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யோ சமுத்திரக்கனி நீ பல வருஷமா தேடினதை இவங்க ஒரு மலை ஏறி கண்டுபிடிச்சாங்கயா. இததான் நீ பல வருஷமா தேடிட்டு இருந்தியா? சரி இத்தனை பேர் தேடுறாங்களே அவங்க தாத்தா என்ன பண்றான்னு பார்த்தா மைண்ட கண்ட்ரோல் பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கானாமா. டேய் இந்த மாதிரி மைண்ட கண்ட்ரோல் பண்ணி பிச்சை எடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு பெரிய பணக்காரங்க கிட்ட போயிட்டு மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அங்க காசு போடுங்க வேண்டியதுன்றா. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இவ்வளவு காசு சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ணல, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டானாமா. டேய் அப்ப எதுக்கு அவ்வளவு காசு வச்சிருந்த? இப்ப அந்த கிழவன் செத்துட்டு அப்புறம் அண்டர்டேக்கர் மாதிரி வந்து நெருப்புல இருந்து எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்து கத்தி பயமுறுத்திட்டு இருக்கான். டேய் இத போட்டோ புடிச்சு அவனுக்கே காட்டுங்கடா, அவனே சிரிச்சிருவான். இப்படி இந்த படத்துல வர எல்லா சீனையும் ரோஸ்ட் பண்ணி ஃபுல் படத்தையும் ரோஸ்ட் பண்ணி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். கீழ வந்து லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபுல்லா வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.